வணக்கம் நிகிதா. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஈகுவார்பாளையம் மேல்பாக்கம் பகுதியில் 60க்கும் மேற்பட்ட பல்வேறு சமூகங்களை சார்ந்த குடும்பத்தினர் வனப்பகுதிக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மின்சாரம், குடிநீர், தெருவிளக்கு, சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து குடும்பத்தினரும் தனக்கு சொந்தமான வீடு என்ற எண்ணத்தில் லட்சக்கணக்காக செலவு செய்து கான்கிரீட் வீடுகள் கட்டி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் காப்பு காட்டிற்கு சொந்தமான இடத்தில் உள்ள குடும்பங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு காப்பு காட்டுக்கு சொந்தமான பகுதியில் வசிக்கும் 32 வீடுகளை அகற்றி வனப்பகுதியினர் இடத்தை மீட்க வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட வருவாய்த்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் இருந்ததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கொடுக்கப்பட்டு மீண்டும் வனப்பகுதிக்கு சொந்தமான இடத்தில் இருக்கும் வீடுகளை அகற்றி நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட உதவி வன அலுவலர் லட்சுமணகுமார் தலைமையில் மாவட்ட வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர், வனத்துறையினர் என 400க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கலியன், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஜெயஸ்ரீ, அசோகன், பரந்தாமன் ஆகியோர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் மேல்பாக்கம் பகுதியில் குவிக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக ஏற்பாடுகளை வருவாய்த்துறையினர் செய்து வருகின்றனர். உயர்நீதிமன்றம் 32 வீடுகளை அகற்ற உத்தரவிட்டதாக கூறப்படும் நிலையில் அப்பகுதியில் உள்ள சுமார் 66 வீடுகளையும் அகற்ற வனத்துறையினர் ஏற்பாடுகளை செய்துள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக பார்க்கப்போனால் அந்த வீடுகளை அகற்றக்கூடாது என்று கூறி அப்பகுதியை சார்ந்த கிராம மக்கள் கண்ணீர் கடலில் மூழ்கியவாறு காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகளை தங்கள் பகுதிக்கு வரவிடாதவாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே காவல் துணை கண்காணிப்பாளர் ஜெயஸ்ரீ மற்றும் வன பாதுகாவலர் உள்ளிட்டோர் அந்த மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் அப்பகுதியில் தீயணைப்புத்துறை வாகனம், அதே போன்று அந்த தீப்பற்றினால் அணைக்கக்கூடிய உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்களை வைத்துக் கொண்டு தயார் நிலையில் இருக்கின்றனர். அதே போன்று 10க்கும் மேற்பட்ட ஜேசிபிகளை வைத்துக் கொண்டு தற்போது தயாராக இருக்கின்றனர். இந்த வீடுகளை இடிக்கும் பட்சத்தில் அங்கு பெரும் பதற்றமான ஒரு சூழல் நிலவும் என்பதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளது கும்மிடிப்பூண்டி மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நிகிதா, தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த பேட்டியினை தற்பொழுது பார்க்கலாம். வனத்துறை திடீர்னு ஒரு வாரம் டைம் கூட தராம எங்களுக்கு இது ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ஃபாரஸ்ட்னா ஏன் கொடுத்தாங்க? இதெல்லாம் கவர்மெண்ட் இதெல்லாம் ஏன் எங்களுக்கு கொடுத்தாங்க? தண்ணி எப்படி வந்தது? கரண்ட் பில் எப்படி வந்தது? வீட்டு வரி எப்படி வருது? இதெல்லாம் முடியாது. நாங்க என்ன பண்றது? நாங்க ஒரு முடிவு எடுத்துக்கின்னு எல்லாருமே செத்துறோம். நாங்க எங்க பொண்ணு மேல இடிச்சின்னு போட்டோம். எங்களால முடியாது சார். இனிமே போகிறது இப்போ +2 படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்க. இப்போ எங்கே போய் நாங்கள் போய் இது பண்ணுறது? பசங்களை அங்கேருந்து எப்படி அனுப்புறது அதுக்கு சொல்லுங்க. ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் வீடு வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போகிறது?